உலக தமிழ் அறிவாளிகளே, மிஸ்டர் லேடி சேனல் மூலமாக சித்தர்களுடைய அறிவியல் ஞானத்தை பகிர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பு கிடைத்ததிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சித்தர்களை பற்றி தெரிந்து கொள்ள சேர்ந்திருக்கிற தமிழ் கூறும் நல்லுலகத்தை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இத்தகைய நற்செய்திகள் உங்களுக்கு கிடைக்க செய்திருக்கிற மிஸ்டர் லேடி டிவி சேனலை உளமாற பாராட்டுகிறேன். நீரிழிவுக்கு என்று பல்வேறு மூலிகைகளை சித்தர்கள் கண்டார்கள் என்று சொன்னேன். அந்த மூலிகைகளுக்குள்ளே எல்லாம் நீரிழிவினாலே வருகிற பக்க விளைவுகளையும் கண்டிக்கிற ஆற்றல் இருப்பதாக சித்தர்கள் தேர்ந்தார்கள் என்று சொன்னேன். அப்படி செய்து தேர்ந்தெடுத்த பல்வேறு மூலிகைகளிலே ஒரு மூலிகை பாப்புலராக இல்லாத ஒரு மூலிகை. இப்ப நான் சொன்ன பாருங்க, தொட்டாச்சினிங்கியே நீரிழிவுக்கு பயன்படுத்தலாம் என்று மருத்துவம் அறிந்தவர்களுக்கு கூட தெளிவாக அது அறியப்பட்டிருக்கிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா சித்தர் இலக்கியத்துக்குள்ளே உள்ளே செல்ல செல்லதான் சித்தர் இலக்கியத்தில் இருக்கிற அந்த உண்மை தன்மையை நாம் உணர முடியும். அப்படி உணர்ந்து கண்டறிந்ததுதான் நேற்றைய தினம் குறிப்பிட்ட பாருங்க தொட்டாச்சினிங்கியை பற்றி நான் சொன்னேன். அதே போல இன்றைக்கு ஒரு மூலிகையை பற்றி குறிப்பிட இருக்கிறேன். அதை எலிக்காது இலை என்று சொல்லுவார்கள். இந்த செடிக்கு பேரே எலிக்காது இலை. ஏன்னா அதனுடைய இலை பார்ப்பதற்கு எலியனுடைய காதை போல இருக்கும். எலிக்காது இலை. எலிக்காது இலை சர்க்கரை நோய்க்கு அவ்வளவு சிறந்த ஒரு மருந்து. இதை இன்றைக்கு காலையில சித்தர் தேசம் என்கின்ற என்னுடைய மூலிகை பண்ணையில இருந்து சேகரித்து கொண்டு வந்தேன். தொலைக்காட்சி அன்பர்கள் எல்லாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் பகுதியிலெல்லாம், நாமக்கல்ல கூட வயல் பகுதியில் நிறைய கொல்லையிலே கம்பு காட்டில எல்லாம் தரையிலே படர்ந்து கொண்டு வளர்ந்து வருகிற ஒரு மூலிகை இது. இதை எல்லா ஊர்லையும் எலிக்காது இலைன்னு சொல்லுவார்கள். சில ஊர்ல இதை வல்லாரைக்கு மாற்றுக்கீரையாக ஏமாற்றி விற்று கொண்டு இருக்கிறார்கள். நான் பார்ப்பதற்கு இது வல்லாரை போல வடிவம் இருக்கும். ஆனால் இதனுடைய வண்ணமும் இதனுடைய தோற்றமும் வல்லாரிலிருந்து மாறுபட்டது என்பதை வல்லாரையை நன்கு அறிந்தவர்கள் அறிவார்கள். அப்போ இந்த எலிக்காது இலை நீரிழிவுக்கு மிகச்சிறந்த பயனுடையது, ஒற்றை மூலிகையாகவே பயன் தரக்கூடியது. இப்ப நான் சொல்லுவதெல்லாம் ஒற்றை மூலிகைகள். வெந்தயத்தை ஒரு ஒற்றை மூலிகையாக சாப்பிட சொன்னேன். அதே போல எலிக்காது இலையை ஒற்றை மூலிகையாக சாப்பிட சொல்லுகிறேன். ஆரைக்கீரையை உதாரணத்தோடு சொன்னேன், ஒற்றை மூலிகையாக சாப்பிடலாம் என்று. அதே போல தொட்டார் சினுங்கியை கையாளலாம் என்று சொன்னேன். அப்போ இந்த எலிக்காது இலை நீரிழிவுக்கு எத்தகைய குணப்படுத்துகிற, நீரிழிவை கட்டுப்படுத்துகிற, நீரிழிவை குறைக்கிற ஆற்றல் பெற்றதாக இருக்கிறது என்று பார்த்தால், கேரையர் அவர்களை குறிப்பிடுவார்கள். தகசுர வெப்பமோ தலையெடுத்த நீர் சுருக்கு, தாகம் சுர வெப்பம் தலையெடுத்த நீர் சுருக்கு, மேகமுறு நீரிழிவு மிஞ்சுமோ, போகமதில் மெல்ல சுகமும் அழிக்கும் மெல்லியலாய் இந்நாட்டில் உள்ள எலிக்காதிலைக்காம் ஓது என்று தேரைய சொல்லுகிறார். என்னமா மெல்லியலாய் போகமதில், போகம் என்றால் ஆண் பெண் சுகித்தலை குறிப்பிடுகிற சொல், தாம்பத்தியத்துக்குரிய சொல் போகம். போகமதில் ஆண் பெண் சேர்க்கையில் மெல்ல சுகம் அளிக்கும். இப்போ நிறைய கேள்விப்படுகிறோம் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன். நிறைய ஃபேமிலி பிரேக் ஆகிறதுக்கு காரணமே இந்த முந்து நீர். சித்தர்களுக்கு தெரியுமானா, சித்தர்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு இடத்துல தேரையர் பாடுவார், முந்து நீரை தடுக்கும் மோரை போலே ஒழுகும் விந்துவை தடிப்பித்து மேனியிடும். முந்து நீரை தடுக்கும் ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லு எப்படி கையாண்டிருக்காரு பாருங்க. முந்து நீர் காலத்துக்கு முன்னால் முந்திக் கொண்டு வருகிற முந்து நீரை தடுக்கும். எவ்வளவு மோரை போலே ஒழுகும். விந்துவனுடைய தடிப்புத்தன்மை அற்றுப்போய் அது நீர்த்து போயிருந்தால் மோரை போலே ஒழுகும் விந்துவை தடிப்பித்து மேனியிடும்.
விந்து நீர்த்து போனால் மேனி சலித்து போய்விடும், மேனியினுடைய பொலிவு போய்விடும், தேஜ சத்து போய்விடும். ஆனா என்ன பண்ணுமா, அது விந்துவை தடிப்பித்து மேனியிடும், கரிய நிற வாயுவை கடுகி விடும், பெரிய முருங்கை பிசின் என்று ஒரு இடத்துல சொல்லுவார். தேரையருடைய பாடல்ல என்னன்னா, அன்றாட வாழ்க்கையில கையாளுகிற சொற்களை அந்த இலக்கியத்துக்குள்ளே அப்படி நயமா புகுத்தி இருப்பார். அப்படி புகுத்தப்பட்ட ஒரு சொல்லுதான் போகமதில் மெல்ல சுகமளிக்கும், நெடுநேரம் போகிப்பதற்குரிய ஆற்றலை கொடுக்கிற வல்லமை இந்த எலிக்காது இலைக்கு இருக்கிறதா. எப்படி சொல்றாரு பாருங்க, போகமதில் மெல்ல சுகம் அளிக்கும் மெல்லியலாய் இந்நாட்டில் உள்ள எலிக்காதிலைக்காம் போது என்ன பண்ணும், தாகசுர வெப்பமும், டயபெட்டிஸ் வந்துட்டா என்ன கிடைக்கும், என்ன ஆகும் அவர்களுக்கு, அதிதாகம். 3 அடையாளங்களை சொல்லுவார், அதிதாகம், அதிமூத்திரம், அதிபசி. அதிதாகம், அதிபசி, அதிமூத்திரம், பாலிஃபேஜியா, பாலியூரியா, பாலிடிப்சியா என்று 3 அடையாளங்களை மருத்துவ உலகம் சொல்லும். இந்த 3 அடையாளங்களிலே ஒன்றாக இருக்கிற அதிதாகம், தாக சுரம், சுரம்னா நோய், சுரம்னா காய்ச்சல் நினைச்சுக்காதீங்க. தாக சுர வெப்பம், தலையெடுத்த நீர் சுருக்கு, நீர் சுருக்கு, யூடிஐ யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், அதற்கு இதில் பலன் இருக்கிறது. தாகசுர வெப்பம், தலையெடுத்த நீர் சுருக்கு, மெகமுறு நீரிழிவு மிஞ்சுமோ. கேள்வி கேட்கிறார், ஏண்டா நீரிழிவு கூட கூட்டிடுமா, அதிகமாயிடுமா, மிரட்டுறாரு பாருங்க. அப்படி அவ்வளவு வல்லமை இந்த எலிக்காது இலைக்கு இருக்கிறது. இத வயல்ல இருந்து இப்ப சேகரித்து வந்திருக்க இல்லையா, நம்முடைய எனிபல்ல இந்த எலிக்காது இலையை சேர்க்கிறோம். அதனாலதான் எந்த நீரிழிவு தொடர்பாக மார்க்கெட்ல இருக்கிற மருந்துகளிலும் இல்லாத ஒரு தன்மை இந்த இனிபனுக்கு இருக்கிறது. எப்படி ஃபெனுவுக்கு ஒரு சிறப்பு, அது மாதிரி இனிபனுக்கு ஒரு சிறப்பு. அதிலே இந்த மூலிகையை சேர்க்கிறோம். இது என்ன பண்ணுகிறோம், இதை கொண்டு வந்து எல்லா மூலிகைகளுக்கும் உரிய அதே முறையில நிழலிலே உலர்த்த வேண்டும். நிழலிலே உலர்த்துறதுன்னா, இப்ப மழை நாளா இருந்து நிழலில் போட்டோம்னா அதுல வந்து ஃபங்கல் வச்சிரும். இப்ப என்ன பண்ணணும், சில நேரங்களில் வெயில்ல கொஞ்ச நேரம் போட்டு அது லேசா அப்படி வதங்க ஆரம்பிச்சோடனே அதை எடுத்துடணும். எடுத்து அதை நிழலிலே உலர்த்தலாம். இப்ப நாங்க என்ன பண்றோம், நிறைய பல்க்கு உலர வைக்க வேண்டி இருக்குது இல்லைங்களா, ஒரு 50 கிலோ 100 கிலோ என்று உலர வைக்க வேண்டி வரும்போது போது சூரிய வெப்பத்தில தான் உலர வைக்கிறோம் ஆரம்ப நிலையில. அப்புறம் ட்ரே ட்ரையர் இருக்கிறது, அதில் போட்டு உலர வைத்துக் கொள்கிறோம். அப்போ சூரிய வெப்பத்திலே நேரடியாக அந்த வெப்பம் பட்டால் அதனுடைய நிறம் மாறி போகும். நிறம் மாறி போகிறது என்றால் அதில் இருக்கிற வேதியியல் சத்துக்கள் மாறி போகிறது என்று அர்த்தம். அப்போ அதை எப்படி உலர்த்துவது, நிறைய இருந்தா ஒரு காலத்துல 1 கிலோ 2 கிலோ செய்கிற போது நான் என்ன செய்வேன், ஒரு பை தைத்து வைத்திருப்பேன். இந்த பைக்குள்ள இந்த மூலிகைகள் எல்லாம் போட்டு அப்படியே பரப்பி வெயில்ல போட்டுட்டா அந்த பையில இருக்கிற துணியினுடைய நிழல் அதில் பட்டு அது கொடை பிடிச்சுக்கிட்டே காய்ஞ்சிரும். இப்ப வெயில் அடிக்காது. இப்ப என்ன பண்ணுகிறோம், நிறைய உலர வைக்க வேண்டி இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அகலமான துணி வேட்டியை, நீளமான வேட்டியை எடுத்து அதை மேலே அப்படியே பரப்பி எல்லா மூலைகளிலும் கல்லை வைத்து அப்படியே காய விட்டு விடுவோம். நேரடியாக அதுல வெயில் படாது, மாறாக அதுக்கு பதிலாக நிழலிலே அது உலரும். அப்படி உலர்ந்தால் மொறுன்னு உலர்ந்து வந்துடும். ஆனால் நிறம் மட்டும் இந்த பச்சை நிறம் மாறாது. அதனால தான் நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு நான் என்ன சொல்வதுன்னா, சித்தர்கள் வழியில நீங்கள் மூலிகைகளை காய வைக்க போய் அதை நிழலில் போட்டு அதில் தண்ணியில் நினச்சி கழுவி உணவு நிழலில் போட்டால் அதில் பூரா ஃபங்கல் வச்சு வேணா போயிடும். அப்புறம் என்னையும் திட்டுவீங்க, சித்தர்களையும் திட்டுவீங்க. தப்பு நம்மதுன்னு என்னைக்குமே ஏற்றுக்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணணும், அதை உலர்த்தி விட்டு அதை நன்றாக கழுவி விட்டு அதில் இருக்கிற நீரை வடிய விட்டு விட்டு ஒரு துணியில துவட்டி விட்டு அதை பைக்குள்ளே போட்டு முடிச்சு போட்டு வெயிலில் போட்டோம்னா கொஞ்சமாக தயாரிக்கிற போது பைக்குள்ளே அது நல்லா நிழலில் காய்ஞ்சிரும். அப்படி ஒரு 3 மணிக்கு அளவில் போய் எடுத்து பார்த்தோம்னா வெயில்ல மொறுன்னு இருக்கும். அதை போட்டு மிக்சியில் அரைத்தோ அல்லது உலர் அரவை கருவியில போட்டு அரைத்தோ அதை அரைத்து எடுத்து சலித்து
சூரணமாக அல்லது வஸ்திரகாயமாக செய்து கொண்டு அதை சாப்பிட. எவ்வளவு சாப்பிடுவது? இந்த சூரணங்களை எல்லாம் எவ்வளவு சாப்பிடுவது? எப்பொழுது சாப்பிடுவது? சாப்பாட்டுக்கு முன்னே சாப்பிட்றதா, பின்னாடி சாப்பிட்றதா, இல்லை சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்றதா, நடுவில் சாப்பிட்றதா? எல்லா குழப்பமும் நம்ம மக்களுக்கு வரும். எதை சொன்னாலும் பத்தியம் என்னன்னு கேட்பாங்க. முன்னாடி சாப்பிட்றதா, பின்னாடி சாப்பிட்றதான்னு கேட்பாங்க. ஏன்னா இப்படியெல்லாம் அவங்கள பழக்கிட்டோம். என்ன சொல்லுகிறேன், இந்த மூலிகை பொருட்கள் எதுவாக இருந்தாலும் மூலிகை சூரணங்களை உணவு உண்ணுவதற்கு அரை மணி நேரம் முன்னர் சாப்பிடுவது சிறந்தது. அப்படி அரை மணி நேரம் முன்னர் சாப்பிட முடியவில்லை என்றால் சாப்பிட்டு முடித்து அரை மணி நேரம் கழித்து சாப்பிடலாம். இரண்டும் ஏறத்தாழ ஒரு மாதிரி தான். சாப்பிடுவதற்கு அரை மணி நேரம் முன்னர் சாப்பிட்டால் உணவோடு அது சேருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் உணவு வருவதற்கு முன்னமே அந்த மூலிகை சத்துக்கள் உடல்ல உறிஞ்சப்பட்டு விடும். அதுபோல சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்தால் உண்ட உணவு குடலுக்கு போய்விடும். அப்ப நம்ம எடுத்துக்கொண்டாலும் அது உணவோடு கலந்து கொள்ளாது. ஆகையினாலே சாப்பிட்டு விட்டு அரை மணி நேரம் கழித்தோ அல்லது சாப்பிடுவதற்கு அரை மணி நேரம் முன்னமோ மூலிகை சூரணங்களை, மூலிகை தயாரிப்புகளை சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு முன்னே சாப்பாட்டுக்கு பின்ன என்று சிலர் என்ன பண்ணுகிறார்கள், சாப்பாட்டுக்கு முன்னே சாப்பிட சொல்லியிருந்தார், மறந்துட்டேன், அதனால் அந்த வேலை சாப்பிடலன்னு. இது ரொம்ப நல்லா இருக்கிறது. சாப்பாட்டுக்கு முன்னே மறந்துட்டேன்னு சாப்பிடாம விடுறதை விட சாப்பாட்டுக்கு பிறகு சாப்பிடுவது சாலை சிறந்தது. அப்படி இந்த மூலிகைகளை உணவுக்கு பின்னமோ உணவுக்கு முன்னரோ அரை மணி நேரம் இடைவெளியில் எடுத்துக்கொள்ளலாம். எவ்வளவு எடுத்துக்கொள்வது? சாதாரணமாக மூலிகைகளுக்கெல்லாம் ஒரு தேக்கரண்டியாவது குறைந்தபட்சம் எடுக்க வேண்டும். ஒரு தேக்கரண்டி என்பது 3 கிராம் அளவுக்கு இருக்கும். பெரிய மேசைக்கரண்டி என்றால் அது 6 கிராம் அளவுக்கு வரும் சூரணமாக இருந்தால். நம்ம ஒரு 3 கிராம் அளவுக்கு அந்த சூரணத்தை எடுக்கலாம். அதில் எந்த கெடுதியும் வந்து விடாது. இன்னும் சிலருக்கு என்ன சந்தேகம், இப்படி மூலிகைகள்லாம் சொல்றீங்களே, இந்த மூலிகைகளை சாப்பிட்டா எனக்கு லோ சுகர் ஆயிடுமா? இதனுடைய வேலையை லோ சுகர் பண்ணுவதல்ல, சர்க்கரை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவது. இது வேதியியல் பொருட்களை போற சர்க்கரையை சடனா குறைச்சிடாது. ஆனா எங்க கவனமா இருக்கணும், இவைகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளுகிற போது நாம் ஏற்கனவே வேதியியல் பொருட்களை எடுத்துக்கொண்டிருந்தால் குருதியை அவ்வப்போது சோதனை செய்து எவ்வளவு சர்க்கரை சத்து குருதியில இருக்கிறது என்பதை பரிசோதித்து பார்த்து அது குறைகிற அளவுக்கு ஏற்றாற் போல முன்னம் எடுத்துக்கொண்டு இருக்கிற மருந்துகளை குறைத்து கொண்டு இந்த மூலிகை சத்திலேயே அதை சரி கொண்டு வந்து விட வேண்டும். ஏன் மூலிகை சத்திலேயே சரி கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், இதை தொடர்ந்து அந்த மூலிகை சத்துக்களிலேயே அதை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தால் இந்த பேங்க்ரியாஸ் இயல்பு நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால இதைத்தான் பின்பற்றுவது நல்லது. உலகெங்கும் வாழ்கிற தமிழ் சொந்தங்கள் சித்தர்கள் சொல்லி இருக்கிற வழிகாட்டுதலை பின்பற்றி நலமுடன் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.